என்னப்பா என்ன வயசு ஆகுது? 25 அப்புறம் எப்ப கல்யாணம்? இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க மென்டலா அபியூஸ் பண்றாங்க என்ன. இவங்க கேட்கும் போது தான் எனக்கு வயசாக ஞாபகம் வருது. வாழ்க்கை போயிட்டு இருக்க என்ன பெருசா வணக்கம். நம்ம வீடியோல பார்க்க போறது அட்வைஸ். அட்வைஸ் டெபினேஷன் கேட்டீங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை இன்னொரு பர்சனுக்கு சஜஷன் மூலயமாவோ இல்ல வந்து வழிகாட்டுறது காரணமா சொல்லி நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுத்துட்டீங்கன்னா அது பேர் தான் அட்வைஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அட்வைஸ் தான் இருக்கிறதுலே மோசமான விஷயம் இன்னொருத்தவங்க பண்றது. எங்க திரும்பினாலும் அட்வைஸா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துட்டா போதும், சான்ஸ் கிடைச்சிச்சா சாமின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றது. போயிட்டு டைப்ஸ் ஆஃப் அட்வைஸ் நிறைய வகையான அட்வைஸ் இருக்கு. அதை சில சொல்றேன். அது கூட நிறைய காமெடி எல்லாம் வரும். ஒரே 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 சிரிப்பா இருக்கும். நான் மட்டும் சிரிக்கிறேன். பர்சனல் அட்வைஸ். இந்த அட்வைஸ் எங்க வரும் கேட்டீங்கன்னா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஒன்னு மாத்திக்கிறதுக்கு ஒருத்தன் அட்வைஸ் பண்றது, இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்ல அட்வைஸ் பண்றது, இல்ல உங்க லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்த அட்வைஸ் பண்றது பர்சனல் அட்வைஸ்ல வரும். இது முக்கியமா எங்க தர வரும்? ஐயோ பையன் லவ் பண்ணிட்டானா, ஏன் என்னங்க சொல்றீங்க? பையனை போய் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, லவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது கூட மன்னிச்சிடலாம். அடுத்து கல்யாணம்னு வரும். ஏன் என்னங்க வேற ஆளுங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க எல்லாம் ஏலியன்ஸுங்க. அவங்க ஏலியன்ஸ் தான். நான் அந்த ஆளுங்க இந்த ஆளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஒரு வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணிருந்தா அதுக்கு அப்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு இடத்துக்கு போய் தான் நெட் ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கும். அவங்க ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்க. நல்லாதாங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து நடந்து வெளில போயிட்டாரு. அவர் போன உடனே ஒருத்தர் சொன்னாரு, அவரே எனக்கு கீழே அப்படின்னு. என்ன கீழே எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் தோணுச்சு எனக்கு, ஒருவேளை இவர் பெரிய ஆள் தான் போல, இவரு பயமான சிந்தனைகள்லாம் வச்சு பெரிய அம்பேத்கர் இமேஜின் பண்ணிட்டாங்க. நான் இப்படிலாம் பேசுறாரு, ஹை குவாலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் நினைச்சேன். அந்த போனவர் திருப்பி வந்தாரு. வந்து 4 பேர் என்ன பண்றாங்க? சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிக்கிறது ஏன்னா இதெல்லாம் பேசுறீங்க? கரியர் அட்வைஸ். இதெல்லாம் எங்க வரும் கேட்டீங்கன்னா, அந்த ஜாப் சம்பந்தப்பட்ட அட்வைஸ் கொடுக்கறது, இல்ல கரியர்ல எப்படி growth வருது அப்படி சொல்லி அட்வைஸ் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரியர் அட்வைஸ் குள்ள வரும். இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த அட்வைஸ் நீங்க நம்புறதுக்கு முன்னாடி பல டிமென்ஷன்ஸ்ல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடணும். யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அது உண்மை நம்பணும். எக்ஸாம்பிள் சொல்றானே, தம்பி ஐடிக்கு போப்பா, சொகுசான வேலை, வேர்க்காது, ஏசில வேலை, அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்கும், உலகமே அதுதான், ஃபியூச்சரே அதான், ஸ்கோப் தான், உலகமே அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு, நீ போப்பான்னுவான். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இதுல இதை சொன்னா பாத்தீங்களா, அவன் ஐடி கம்பெனி பக்கமே போயிருக்க மாட்டான். பினான்சியல் அட்வைஸ். இந்த அட்வைஸ் எங்க வரும் கேட்டீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் அட்வைஸ் எல்லாம் வரும். இங்கேயும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் நானு. இந்த பணம் சம்பந்தப்பட்ட அட்வைஸ்ல பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, தம்பி 50,000 நீ இப்ப கொடு, ஜஸ்ட் 2 hours அந்த 50,000 1 lakh மாத்தி காட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அது 100% பொய்யா தான் இருக்கும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவ்வளவு ஈஸியா பணத்தை டபுள் பண்ண முடியாது. எப்ப நீங்க நம்பலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்வெஸ்ட் பண்ணப்பா ஒரு 10 வருஷம் ஆகும், 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு அது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு குட்டி வட்டிக்கிட்டு எல்லாம் போட்டு உனக்கு பெரிய அமௌண்டா வரும்னு சொன்னா அதுல நீங்க நம்புறதுக்கு 100க்கு வந்து பாத்தீங்கன்னா 80% நம்பலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அட்வைஸ்ல மாட்டிக்கிட்டு தான் அதே மாதிரி கேம்லில மாட்டிக்கிறாங்க. காசு எடுத்துட்டு போய் என்னன்னே தெரியாம சொல்லிட்டு போய் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அழிஞ்சு போறது. இது வந்து ரிஸ்க் கோட்டட் அப்படி சொல்லிட்டு புக்ல படிச்சது என்ன போட்டிருக்குன்னா, நீங்க ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ரிஸ்க்னே தெரியாம போய் விடுறதுதான் தப்பு. அதாவது ஒரு பள்ளத்துல குதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு ஆழம் இருக்கு, என்ன பள்ளம் உள்ள என்ன இருக்கு தெரிஞ்சுட்டு குதிக்கிறது வேற, தப்பு கிடையாது. ஆனா என்னன்னே தெரியாம பாலங்கிறத குதிப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குதிக்க கூடாது, தப்பு, கை கால்லாம் ஒடிஞ்சிரும். நான் எனக்கு தெரிஞ்ச பணத்தை பத்தி அட்வைஸ் சொல்லணும்னா, நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பணம் எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படி எல்லாம் போகுது, அதை பத்தி நல்ல நாளைக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னன்னே தெரியாம ஒரு இடத்துல போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. கேமரா ரெக்கார்ட் ஆகுதா? லீகல் அட்வைஸ். இது வந்து நான் பெருசா பேசுறது ஒண்ணும் கிடையாது. இந்த குடும்பத்துல பிரச்சனைங்க, டிவோர்ஸுங்க, இது குடும்பத்துல ஒரு தகராறு இருக்கு அப்படி சொல்றேன்னா நீங்க கோர்ட்ல போயிட்டு சில அட்வைஸ் எல்லாம் வாங்கலாம். அந்த லீகல் அட்வைஸ்ல வரும். இதுல டிவோர்ஸ் சொல்றது ஞாபகம் வருது. இந்த வீட்டுல கோர்ட்ல வந்து அட்வைஸ் பண்றது லீகல் அட்வைஸ் வேற. வீட்டுல சில பேர்லாம் இருப்பாங்க, இந்த வயசான கேரக்டர்ல சில பேர் இருப்பாங்க, ஏமா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும். ஒரு பொம்பளை பிள்ளைனா சமைக்கணுமா, ஒரு ஆம்பளை பையனா உட்காந்து சாப்பிடணுமா. பொம்பளை பிள்ளைங்க வந்து சமைக்கிறது டெசிக்னேஷன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது ஒரு வேலை இருக்கும், இந்த வேலை தான் அவங்க எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு அதெல்லாம். மெடிக்கல் அட்வைஸ். இது எப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்ல வந்து நீங்க சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாத்திரை முழுங்க, அந்த மாத்திரை முழுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போங்க அப்படி சொல்லுவாங்க. இதுலயும் நீங்க உஷாரா இருக்கணும். எனக்கே ஒரு இதுல நானே வந்து அனுபவிச்சிருக்கேன். இது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சொல்ல போனா. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆபீஸ் ஜாயின் பண்ணேன். அந்த ஆபீஸ் ஜாயின் பண்ணது என்ன சொன்னாங்க, மெடிக்கல் செக்அப் பண்ண சொன்னாங்க. நான் போய் ஒரு சென்டர்ல போய் மெடிக்கல் செக்அப் பண்ணேன். ஒரு நாள் ஆச்சு ரிசல்ட் வரதுக்கு. வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து இந்த லிவர்ல ஏதோ வேல்யூ அதிகமா இருக்கு, உனக்கு ஜாண்டிஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே, முடிஞ்சிச்சு, நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, ஜாண்டிஸ் வந்து சின்ன விஷயம் முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அந்த சிம்டமே தெரியவே இல்லை. எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, எப்பயும் போலதான் இருக்கு.
எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க இருந்து ஒரு பிரைவேட் பிராண்ட், அந்த பிராண்ட் பேச வரும்லான்னு அதுல மாத்திரை எனக்கு போட சொன்னாரு. எனக்கு விருப்பமே இல்லை மாத்திரை போட்டேன்னா, இடம் உடம்பு நல்லா இருக்கு, நான் தான் பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி வெரி ஹெல்த்தி நினைச்சேன் நான். அப்புறம் என்ன பண்ணாரு எங்க அப்பா, என்ன கூட்டு போயிட்டு ஒரு லிவர் எக்ஸ்பர்ட் போய் காமிச்சாரு. பேசிட்டே இருக்கும் போது அவரு வயிற்றுல எல்லாம் பிடிச்சி அமைக்கிட்டு வலிக்கவே சொல்லிட்டேன் நான். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா சொல்லிட்டாரு டாக்டர்கிட்ட, இந்த மாதிரி இந்த மாத்திரை இந்த பிராண்ட்ல வாங்கி கொடுத்தேன் அப்படி சொன்னா. டாக்டர் கேட்டாரு, இந்த மாதிரி மாத்திரை நீங்க இது வாங்கி தரீங்க, நாங்க கொடுத்தோம் பிரிஸ்கிரிப்ஷன்ல இது அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா கொஞ்சம் பேசினாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாத்திரை மருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்ப சரிப்படுத்தும் தாண்டி மோசமாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்க முடிவு எடுக்கிறத விட, இல்ல நீங்களே டாக்டரா எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டரா மாதிரி முடிவு எடுக்கிறத விட, நிறைய பேர்கிட்ட கலந்துரையாடிட்டு ஆலோசனைகள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா முடிவெடுத்து நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்றேன். வேற எதுவும் நான் பேசல. அடுத்தது ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். இந்த குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, இல்ல சொத்து தகராறு, இந்த மாதிரி விஷயம் ஒரு பஞ்சாயத்து பேசுவார்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் குள்ள வரும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தா நல்லதா இருக்கணும் அவசியம் கிடையாது, கெட்டதாவும் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்களோ, பெரியவங்க என்னென்னலாம் பார்த்து வளர்ந்தாங்களோ அதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு அது நம்ம வாழ்க்கையிலயும் இன்சூர் பண்ணாங்கன்னா அது அவங்க லைஃப்லயோ இல்ல அவங்களோட பார்வையிலயோ அது கரெக்டா இருக்கும். பட் நம்ம பார்வையில கரெக்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்ன வேலை, கட்டின புருஷன் பேச சொல்லி கூப்பிடக்கூடாது, அடுத்த காரை விட்டு வெளில வரக்கூடாது, அவங்க வேலை என்னன்னா சமைக்கணும், புருஷனுக்கு கால் அமைக்கணும், இந்த மாதிரி சில டியூட்டிஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா இப்ப அந்த காலத்துல வாழ்ந்தவங்க இப்ப வந்தீங்கன்னா கூட அவங்க அப்படி அந்த காலத்துல என்ன நீங்க அவங்க பார்த்தாங்களோ அதுதான் அவங்க இப்பயும் சொல்லுவாங்க. அப்ப அது கரெக்டா மாறுமான்னு. பேரண்டிங் அட்வைஸ், இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது, குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி சொல் பேச்சு கேட்க வைக்கிறது, இதெல்லாம் கேட்டுனா பேரண்டிங் அட்வைஸ் குள்ள வரும். இது எப்படி நம்ம சொல்லலாம் பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைய வளர்க்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இப்படி வளர்த்தா 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிட்டே வளர்த்தீங்கன்னா தான் அந்த குழந்தை நல்லா வளரும். இந்த பேரண்டிங் அட்வைஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் குழந்தைங்களை அடிப்பாங்க, அடிச்சா அந்த குழந்தை படிச்சிடும், அடிச்சா அந்த குழந்தை சொல்ற பேச்சு கேட்டுருன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. சொல்ல போனா ஒரு குழந்தைய அடிக்கிறதுனால அந்த குழந்தை மாறாது. அந்த குழந்தை நீங்க அடிச்சீங்கன்னா அந்த அடிச்சதுனால ஒரு பயம் உருவாகும். அந்த பயத்தினால அது நல்லா இருக்க மாதிரியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கும். ஐ மீன் நல்லா இருக்க மாதிரி நடிக்கதான் ஆரம்பிக்கும். அதனால குழந்தை அடிக்காம அன்பா சொல்லி புரிய வச்சீங்கன்னா அந்த குழந்தை நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்கும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்க பழகுனீங்கன்னா அந்த குழந்தை கடைசி வரைக்குமே அது லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி உங்ககிட்ட ஓப்பனா பேச அதுலயே முன் வரும். எஜுகேஷனல் அட்வைஸ், இந்த அட்வைஸ் தான் பாத்தீங்கன்னா முக்கியமா எங்க வரும், 12th முடிச்சுட்டு வெளில போவாங்கல்ல, அப்பதான் அந்த அட்வைஸ் கருத்துக்க ஆரம்பிக்கும். தம்பி இந்த காலேஜ் போப்பா, இந்த இது படிப்பா, இதுல ஸ்கோப் அதிகப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய நடக்கும். அப்படியே அம்பு மாதிரி பாயும் உடம்புல எல்லாரும் 12th முடிச்சு பசங்க எல்லாருக்கும் மலையா அம்பு மாதிரி பாயும் அந்த அட்வைஸ் எல்லாம். 12th முடிக்கிற பசங்கிட்ட நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எது ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போறதை விட எது நம்மளுக்கு படிச்சா சந்தோஷம் கொடுக்குது, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குது அப்படி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இன்னொன்னு எதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க படிக்கணும். இதுல ஸ்கோப் இருக்கு, அதிகமா சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா அதிகமா சம்பாதிக்கலாம் தான் ஒத்துக்கிறேன், ஆனா உங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. எம்பிபிஎஸ் படிப்பா, இன்ஜினியரிங் படிப்பான்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க வீட்டுல, சில பேர் சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில அட்வைஸ் எல்லாம் இருக்கு. ஃபிட்னஸ் அட்வைஸ், டிராவல் அட்வைஸ். ஃபிட்னஸ் அட்வைஸ்னா இந்த எக்ஸசைஸ், பாடி ஹெல்த் இதை பத்தி அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. இந்த இன்ஸ்டாகிராம்ல போனாலே அப்படிதான், ஐயோ நீங்க ஓவரா நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா உங்க ஆன்மை குறைஞ்சிரும், இல்ல அதிகமா நீங்க புரோட்டீன் எடுத்துங்களா உங்க ஆன்மை குறைஞ்சிரும், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க. இதுலயும் நிறைய நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இந்த டிராவல் அட்வைஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்களும் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை மிஸ்லீட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஐ மீன் எல்லா இடத்தையும் மிஸ்லீட் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் நீங்க உங்ககிட்ட காசை புடுங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா காசை புடுங்கே தீரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வெளிநாடு ஃபாரின் கண்ட்ரிஸ் நீங்க போறீங்கன்னா அங்க இருக்க டிராவல் கைடு உங்ககிட்ட காசை புடுங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா பால் கறக்கிற மாதிரி கறந்துருவான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் கத்துக்க போறோம். இந்த அட்வைஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம்ல, இங்கிலீஷ்ல பார்த்தா 2 வகையான அட்வைஸ் இருக்கு. ஒன்னு ADVIC அட்வைஸ் இருக்கு, ADVISC அட்வைஸ் இருக்கு. ADVICனா அது ஒரு நவுன், ஒரு சஜஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ADVIC யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், she gave me good advice on how to handle stress. இதுல ADVICன்றது நவுன். இன்னொன்று இருக்கு ADVISC, அது verb. வேர்ப்னா என்ன? அது ஒரு ஆக்ஷன். அது இப்ப நீங்க அட்வைஸ் பண்றீங்கல்ல, அட்வைஸ் பண்றது ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, ஒரு விஷயத்த போய் சொல்றதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, ஒரு செயல் இருக்குல்ல, அந்த செயல் தான் ADVISC அட்வைஸ். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, I advise you to take a break if you are feeling overwhelmed. இதுல அட்வைஸ்ன்றது அவங்க முன்னாடியே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அட்வைஸ் பண்ண ஆக்ஷன் குறிக்கிறது தான் ADVISC.
வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அட்வைஸ்ன்றது ஒரு ஒரு பர்சனுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா அது எப்பயுமே சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட பார்வையில அது சரியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பாம்பு கடிக்கும்னே தெரியாதவன் அவன் என்ன சொல்லுவான், பாம்பு கடிக்காதான்னு சொல்லுவான். ஐ மீன் பாம்பு கடிக்காதான், பாம்பு கொத்தும். ஆனா பாம்பு கிட்ட கொத்து வாங்கினவன் இல்ல பாம்பு கொத்துறத பார்த்தவனுக்கு பாம்பு கொத்தும்னு தெரியும். சோ 2 பேர் சொல்றது அட்வைஸ் தான். ஒருத்தர் சொன்னது உண்மை, இன்னொரு சொன்னது பொய். தமிழ்ல பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்க அந்த பல டிமென்ஷன்ஸ்ல யோசிக்கணும். பல டிமென்ஷன்ஸ்ல யோசிச்சு உங்க சரின்னு வந்தா மட்டும்தான் அந்த அட்வைஸ் உங்க மனசுக்குள்ள வாங்கிட்டு அதை நீங்க செயல்படுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உலகத்துல இருக்க 700 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, அவ்வளவுதான் இருக்காங்க நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் பாரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் அட்வைஸ் இன்னொருத்தவங்க சூட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஜுரம் வந்தா வந்து நம்ம எல்லாரும் பேராசிட்டமால் மாத்திரை போடுறோம். சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த பேராசிட்டமால் மாத்திரை போட்டாலே உடம்பு கொஞ்சம் மோசமா போயிடும். சோ ஒரு மாத்திரையே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு ஒத்துக்கும், ஒரு பர்சனுக்கு ஒத்துக்காது. அதே மாதிரிதான் ஒரு அட்வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அது ஓகே மாதிரி இருக்கும், இன்னொரு பர்சனுக்கு ஓகே இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொரு பெரிய மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசானவங்க எல்லாம் அனுபவம் ஜாஸ்திப்பா, அவன் வந்து எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு புக்ல ஒரு சமயம் செய்தி இருக்கும். அது என்னன்னா, ஈவன் ஃபூல்ஸ் க்ரோ ஓல்டர். முட்டாள்களும் வயசான மாதிரி தான் தெரியுவாங்க. அதனால வயசானவங்க சொன்னா எல்லாமே சரியா இருக்கும்ன்றது அது முட்டாள்தனம். அது ஐ மீன் வயசான சொன்னா எல்லாமே தப்பா இருக்கும்னு சொல்ல வரல நானு. வயசான சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்றது சரி கிடையாது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பத்தி கருத்துக்கள் சொன்னாலோ இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் பேசணும்னு ஆசைப்பட்டாலோ மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. உங்களை கூட சீக்கிரம் என்னோட சந்திக்கிறேன். அதாவது நம்ம எல்லாருக்கும் சின்ன வாழ்க்கை தான், முழு சந்தோஷமா கூட செஞ்சுட்டு போயிட்டு இருங்க. டாடா, பாய், see you and cut. நாட்டு பூண்டு லட்டு பூண்டு இருக்கா? அருமையில அறிஞ்ச புள்ளி வேற எதுவும் அறிவாங்க.